My dear children, good morning. In my previous video, the quantum mechanical model of atom, இதில் என்ன ஸ்டார்ட் பண்ணினோம், இந்த ஸ்ட்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் சொல்லி பார்த்தோம். அதில் மெயினாக இந்த எலக்ட்ரானுக்கு வந்து பார்ட்டிகல் நேச்சர் மட்டும்தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் கன்சிடர் பண்ணோம். இதில் இந்த வேவாக கன்சிடர் பண்ணுறது தான் இதில் மெயின் ஆஸ்பெக்ட். ஸோ ஒரு வேவ் ஈக்குவேஷன் கொடுத்தாரு சை அப்படின்லாம் அவன் பார்த்தோம் நம்ம. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் குவாண்டம் மெக்கானிக்கல் தியரி ஆஃப் மாடல் ஆஃப் ஆட்டம் கொடுத்தாங்க. அதை பற்றி நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் மெயின் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. நான் இதை அப்படியே போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட புக்கை பார்த்து சில விஷயங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் கைண்ட்லி யூ கேன் ஹேவ் யுவர் புக்ஸ் இன் யுவர் ஹேண்ட். புக் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா புரியும். நல்ல புக்கு வச்சுக்கோங்க. அந்த புக்கில் பர்டிகுலர்லி பேஜ் நம்பர் 44 டர்ன் பண்ணிக்கோங்க. புக் எடுத்துட்டிங்களா? பேஜ் நம்பர் 44 வந்துட்டிங்களா? நான் இதில் ஏன்னா இதில் இருக்கிற விஷயத்தை நான் அதை படித்து அதுக்கு மீனிங் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அது வேகாக தான் இருக்கும். அதனால் கைண்ட்லி ஹேவ் த புக் இன் யுவர் ஹேண்ட். பேஜ் நம்பர் 44 என்ன வரோம் அப்படின்னு கேட்டோம்னா அதில் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் ஃபீச்சர்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது கொஞ்சம் பெரிய கான்செப்ட். இது ரொம்ப இமேஜினரியாக இருக்கும் அது. பட் என்னன்றது ஒரு பேசிக் ஐடியா மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இதில் பாயிண்ட் நம்பர் 1 பேஜ் நம்பர் 44ல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தி எனர்ஜி ஆஃப் an electron is quantized. என்ன மீனிங் அதுக்கு? ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னால் அதனுடைய எனர்ஜி இஸ் ஃபிக்ஸ்ட். சார் மேலே இடிக்குது ஃபோட்டான்ஸ் எல்லாம், நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணது, எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணது, இதெல்லாம் இருந்தாலும் எலக்ட்ரானுடைய எனர்ஜி இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகிறது இல்லை. இதெல்லாம் என்ன இருந்தாலும் எலக்ட்ரானுடைய எனர்ஜி எப்படி இருக்கான்? டோட்டல் எனர்ஜின்னு உங்களுக்கு தெரியும். கைனடிக் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இதனுடைய டிரான்ஸ்லேஷன் எல்லா எனர்ஜி சேர்த்து தான் டோட்டல் எனர்ஜி. அதெல்லாம் வேண்டாம். டோட்டல் எனர்ஜி ஆஃப் an எலக்ட்ரான், பர்டிகுலர் எலக்ட்ரான், ஒவ்வொரு எலக்ட்ரானுடைய எனர்ஜியும் ஃபிக்ஸ்ட். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் புக்கில். தி எனர்ஜி ஆஃப் an எலக்ட்ரான் இஸ் குவான்டைஸ்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எலக்ட்ரானுடைய எனர்ஜி வந்து வேரி ஆகாது, ஃபிக்ஸ்ட். வச்சுங்களா? செகண்ட் பாயிண்ட் நான் படித்து சொல்கிறேன், நீங்கள் புக்கை பாருங்கள். என்ன சொல்கிறோம்? தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் குவான்டைஸ்ட் எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ குவான்டைஸ்ட் எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறோம்? நம்ம சொன்னோமே நியூக்ளியஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஷெல் இதனுடைய எனர்ஜி குவான்டைஸ்ட் எவ்வளோ? -1312 கிலோஜூல் பெர் மோல். செகண்ட் எவ்வளோன்னா பை n ஸ்கொயர் 2 ஸ்கொயர் போட்டோம்னா 328 கிலோஜூல் பெர் மோல். எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? இந்த மாதிரி குவான்டைஸ்ட் எனர்ஜி லெவல். குவான்டைஸ்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் லெவலுக்கு இதான் எனர்ஜி, செகண்ட் லெவலுக்கு எனர்ஜி என்ன? இதுதான். எலக்ட்ரான் இங்கே இருக்கும்போது இவ்வளோ எனர்ஜி, செகண்ட் ஷெல் இருக்கும்போது இவ்வளோ எனர்ஜி, நடுவில் வருமா? வராது. எனர்ஜி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அதான் ஃபிக்ஸ்ட் குவான்டைஸ்ட் எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது இதான் மீனிங். இஸ் அ டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் ஸ்ட்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு புக்கில் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறோம்? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் குவான்டைஸ்ட் எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ் இஸ் அ டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் வேவ் லைக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அந்த ஈக்குவேஷன் போட்ட ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? டோ ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டோ ஸ்கொயர்ட் சை ஒரு ஈக்குவேஷன் லாஸ்ட் போட்டமே போன வீடியோவில். அதுக்கு எப்போ நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா when we substitute E, அந்த E வேல்யூ ஒன்றா இதை போட்டால் கிடைக்கும், நடுவுலையோ வேற வேல்யூஸ் கிடைக்காது. ஸோ அதை ஃபிக்ஸ்டு வேல்யூ தான் குவான்டைஸ்ட். ஸோ அதை போட்டால் தான் சொல்யூஷன் கிடைக்குதுன்னு போது என்ன புரியுது? ஒரு விஷயம், எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்ஸ், எனர்ஜி ஆஃப் த ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. எனர்ஜி ஆஃப் ஒவ்வொரு லெவலும், இந்த ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவலில் என்ன? ஃபிக்ஸ்டு, குவான்டைஸ்ட். இது எப்படி புரியுது? இந்த எனர்ஜியை போட்டால் தான் ஸ்ட்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்ணலாம், நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்ட்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் எலக்ட்ரானை என்னவா கன்சிடர் பண்ணி போட்டிருக்கோம்? ஆஸ் அ வேவ். ஸோ வேவ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணால் தான் அந்த ஈக்குவேஷனுக்கு நமக்கு சொல்யூஷன் ஈங்கிற வேல்யூ இப்படி போட்டால் கிடைக்குது. அப்படின் போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, கன்ஃபார்ம்ஸ் த வேவ் நேச்சர். அதை தான் என்ன சொல்கிறோம்? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் குவான்டைஸ்ட் எலக்ட்ரானிக் லெவல்
is a direct result of wave-like property of electron. Electron wave-ஆ consider பண்ணி x-axis, y-axis, z-axisல அதனுடைய wave property போட்டாதான் solution கிடைக்குது. Wave-ஆ consider பண்ணாதான் solution கிடைக்குதுன்னா yes, electron has wave character அப்படின்னு சொல்றோம். அப்புறம் the permitted energy level, permittedனா இது, permittedனா first இவ்வளோ, second இவ்வளோ அப்படின்னு சொல்றா இல்லைங்களா, அது eigen values அப்படின்னு சொல்றோமே, அது எதை மீன் பண்ணுது அதுவும் சொல்றாங்க பாருங்க. the solution of Schrodinger wave equation, solution of Schrodinger wave equation gives allowed energy levels. ஸோ அதாவது இந்த எனர்ஜி போட்டாதான் சொல்யூஷன் கிடைக்குது, சொல்யூஷன்லேருந்து என்ன புரியுது, எனர்ஜி வந்து குவான்டைஸ்னு புரியுது. ஸோ ஆர்பிட் அப்படிங்கிற கான்செப்ட் கரெக்ட். ஸோ அதான் ரெண்டாவது பாயிண்ட். ஸோ ஆர்பிட் அப்படிங்கிறது பர்மிசிபிள் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறது வேவாக கன்சிடர் பண்ணால் தான் கிடைக்கும். எனர்ஜியை போட்டால் தான் வேவ் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ எனர்ஜி ஃபிக்ஸ்டுன்றதுலேருந்து வேவ் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம், வேவ்லேருந்து எனர்ஜியை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதை தான் மாற்றி பார்த்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், மூணாவது பாயிண்ட் பாருங்கள், படித்து பார்க்கலாங்களா, நான் படிக்கிட்டுங்களா. According to Heisenberg uncertainty principle, the exact position and momentum of an electron. So electron is a microscopic object, microscopic particle. நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் மேலே ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. ஓடிட்டு இருக்கும்போது நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணுது, பக்கத்தில் இருக்க எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணுது, ஃபோட்டான்ஸ் எல்லாம் வந்து மேலே மோதிக்கிட்டே இருக்குது, ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே இருக்குது, இடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போது அதனுடைய மூமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது, அதனால் அதனுடைய பொசிஷன் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி அதனுடைய வெலாசிட்டி டிஸ்டர்ப் ஆகிடுது. ரிமெம்பர், எனர்ஜி டஸ் நாட் சேஞ்ச், அதே எனர்ஜி, ஆனால் இதெல்லாம் தாங்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கு. அதனால் நம்ம சைமல்டேனியஸாக அந்த எலக்ட்ரானுடைய பொசிஷன் இங்கே தான் இருக்குங்கிறதுக்குள்ளே அங்கே ஓடி போயிடுச்சு. இவ்வளோ வெலாசிட்டின்றதுக்குள்ளே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகும், பட் எனர்ஜி இஸ் ஃபிக்ஸ்ட். எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிச்சா அதில் எரர் இருக்கும். இதுதான் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இதிலேருந்து என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னால், ஓகே நான் வரேன், இப்படி சொல்லலாம், பட் ஆர்பிட்டால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறான். ஆர்பிட்டால்னா என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, இதுதான் நியூக்ளியஸ்ன்னு சொன்னோம்னா 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில், 3 டைமென்ஷனல்னா சே எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ், இங்கே நடுவில் எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு பர்டிகுலர் வால்யூமில் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி உடைய எலக்ட்ரானை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தான் சொல்ல முடியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங்னா அதை இங்கே இருக்கலாம் சார், இதுக்குள்ளே இருக்கலாம் சார், இங்கே இருக்கலாம், இதை தாண்டி போகாது சார், அதுக்கு பேர் தான் ஆர்பிட்டல். நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கலாம், இதுக்கு அப்புறம் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருக்குது, நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்குது, இவ்வளோ தூரத்தில் எக்ஸில் இருக்கலாம், ஒயில் இருக்கலாம், இசட்டில் இருக்கலாம். இப்படி அதனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஸ்பேஸ் இன் 3 டைமென்ஷன், அதுக்கு பேர் தான் ஆர்பிட்டால். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆர்பிட்டால் அப்படிங்கிறத எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த சை அப்படிங்கிற வேவ் ஃபங்க்ஷன் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இதான் மூணாவது பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அக்கார்டிங் டு ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், exact position and momentum of an electron cannot be determined with absolute accuracy. நம்ம இது நிறைய முறை படிச்சிட்டோம். As a consequence, so இதனால quantum mechanics introduced the concept of orbital. இங்கதான் இருக்கும் சொல்ல முடியாது, இதுக்குள்ள இருக்கும் சொல்ல முடியும். ரெண்டுக்கு வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்றேன். So the orbital. So orbitalனா என்ன? Orbital signifies a region, ஒரு குறிப்பிட்ட பகுதி, region in space, 3 dimension region in space within which the probability of finding an electron is maximum அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நான் வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார் எனக்கு காலையில், சார் நான் உங்களை பார்க்க வரணும் சார், எப்போ பார்க்க வரலாம், ஒரு 10 o'clock 10:30 வரேன்னு சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், 10:30 வாங்க, நான் வீட்டில் இருக்க மாட்டேன், ஐ வில் பி இன் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போது ஐ எம் இன் ஸ்கூல். இதில் தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டோம்னா கரெக்டு, ஸ்கூலில் இருக்கேன். ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு லார்ஜர் ஏரியா. நம்ம ஸ்கூல் வந்து 6.5 ஏக்கர்ஸ்.
ஸ்கூலில் இருக்கேன் நான், ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கேன் நான் இல்லையே. உடனே ஆஃபீஸ்க்கு வந்து கேட்குறாரு என்னோடய ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நான் பார்க்கணுமே, அன்பழகனை பார்க்கணுமே அப்படின்னு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு பாருங்க, அந்த கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு அந்த பில்டிங்கில் இருக்கான்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்காரு தெரியல. இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து சொல்லப்போனால் 2 பிளாக் இருக்குது. இந்த 10th வரைக்கும் இருக்க ஒரு பிளாக் இருக்குது, 11th 12th இருக்க பிளாக் இருக்குது. உடனே கேட்குறாங்க, இங்கே வந்து பக்கத்தில் வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஹையர் செகண்டரி பிளாக்ல இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஸ்கூலில் இருக்கேன், கிளாஸில் இருக்க ரைட்டு, எந்த பிளாக்ல இருக்கேன் நெக்ஸ்ட்டு சொல்கிறோம் ரைட்டு. அடுத்தது பிளாக் வந்தாச்சு. இப்போ கிளாஸ்க்கு வந்துட்டேன், எந்த கிளாஸில் பார்த்துட்டேன் நான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். நான் டீச் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸ் ரூம் வந்து எவ்வளோ ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது கிளாஸ். நான் கிளாஸில் இருக்கேன்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை. ஆனால் நான் இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்லேயே நான் வியாபிச்சு இருக்கேன் நான் இல்லையே. எங்கே இருக்கேன் நான் அப்படின்னு கேட்டோம்னா, நவ் அட் ப்ரெசன்ட் ஐ ஆம் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டோம்னா, பிஃபோர் த போர்டு இங்கே தான் இருக்கேன். இந்த போர்ட்லேயே நான் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கேனா? இல்லை. நான் உங்களை பார்த்து பேசுகிறேன், அப்புறம் இங்கே எழுதுகிறேன், அப்புறம் திருப்பி பேசுகிறேன், அப்புறம் திருப்பி இங்கே இடம் ஃபில்லப் ஆச்சுன்னா இங்கே எழுதுகிறேன், திருப்பி இங்கே பேசுகிறேன். ஸோ என்ன எங்கே பார்க்கலாம்? ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் இல்லை. நெக்ஸ்ட் எங்கே? கிளாஸ் ரூமில் எல்லா இடத்துலையும் இல்லை. கிளாஸ் ரூமில் எங்கே? போர்டுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்டாக இருக்கேன் நான் இல்லையே. ஒரு ஸ்மாலஸ்ட் ரீஜன் அந்த ரீஜனுக்குள்ளேயே தான் நான் மூவ் ஆகிட்டு இருக்கிறேன் ஒழிய நான் ஃபிக்ஸ்டாக இல்லை. இந்த ஸ்மாலஸ்ட் ரீஜன் வேர் ஐ எம் ஆல்வேஸ் மூவிங், நான் நகர்ந்துட்டே இருக்கேன் இல்லைங்களா. அது எது அப்படின்னு பார்த்தோன்னா, போர்டுக்கு முன்னாடி சொல்லலாம் ஒரு 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 20 ஸ்கொயர் ஃபீட் உள்ளே தான் நான் மூவ் ஆகிட்டு இருக்கேன். இப்போ அந்த பாடம் நடக்குது 20 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நின்றுட்டே இருக்கேன்னா இல்லை. இங்கே போகிறேன், இங்கே வர்றேன், போர்டில் போகிறேன், இங்கே திரும்புகிறேன், இப்படி திரும்புகிறேன், இங்கே பேசுகிறேன், அப்படி பேசுகிறேன், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மாதிரி எலக்ட்ரான் ஒரு இடத்துல இல்லை, என்ன பண்ணிகிட்டே இருக்கு? ஓடிக்கிட்டே இருக்குது. நான் எப்படி இந்த இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் சார் ஒரு 20 மினிட்ஸ்னா, இந்த 20 மினிட்ஸ் எங்கே இருக்கேன்? நான் இங்கே தான் இருக்கேன், இதை தாண்டி போகலை. அது மாதிரி எலக்ட்ரான் பர்டிகுலர் எனர்ஜி இருக்கும்போது எங்கே இருக்குது? நியூக்ளியஸை சுற்றி இங்கேயும் போயிட்டு இருக்கோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் மீ இந்த 20 மினிட்ஸ் எங்கே? பிஃபோர் த போர்டில் எங்கே? ஒரே இடத்துல இல்லை, இங்கேயும் இருக்கேன், இங்கேயும் போகிறேன், திருப்பி பார்க்குறேன், இப்படி பண்ணுறேன், இங்கே எழுதுறேன். அது மாதிரி எலக்ட்ரான் நம்ம இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் we can say the probability இதுக்குள்ளே இருக்கும், இதுக்குள்ளே இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணுறோம் இல்லைங்களா, அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் 3 டைமென்ஷன், அதுக்கு பேர் தான் ஆர்பிட்டால். ஆர்பிட்டால் எங்கே சார் இருக்குது? ஆர்பிட்டுக்குள்ளே இருக்குது. இது ஒரு இமேஜினேஷன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் ஆர்பிட்டால். ஸோ ஆர்பிட்டால்ங்கிற கான்செப்ட் இதில் தெரிய வந்தது நமக்கு ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் மூலம்தான் கிளியராக புரிய வந்தது. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் போலாங்களா? இது பழசே தான். 2nd பாயிண்ட்னுடைய இன்னொரு வெர்ஷன் கொடுக்குறாங்க. த சொல்யூஷன் ஆஃப் ஸ்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் த அலவுட் எனர்ஜிஸ் ஆஃப் அன் ஆட்டம் கிவ்ஸ் த வேவ் ஃபங்க்ஷன் சை. நான் முதல்ல சொன்னதே தான். சொல்யூஷனில் இருந்து தான் சொல்யூஷன் எப்படி கிடைச்சது? E அப்படிங்கிறதுக்கு வேல்யூஸ் ஃபிக்ஸ்டு வேல்யூ போடும்பொழுது தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்குது. அந்த சொல்யூஷன் கிடைக்கிறதுல இருந்து தான் என்ன இருக்கிறதா புரியுது? சை அப்படின்னு ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்கு. அதை தான் சொல்கிறாங்க, the solution of Schrodinger wave equation for the allowed energies of an electron gives the wave function psi, which represents the atomic orbital. அந்த சைங்கிறத வச்சு தான் ஆர்பிட்டால் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்க முடியும். அதான் ஒரு ஏரியா, ஒரு ரீஜன், அதுக்குள்ளே தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான். அதுக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம், இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதான் அந்த ஆர்பிட்டால். The wave nature of electron present in an orbital can be well defined by the wave function psi. திரும்ப அதே தான் சொல்கிறான். சைனாவே எலக்ட்ரான் வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்ட்டான். இப்போ அந்த ப்ராபபிலிட்டின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வரலாம் நம்ம. The wave function, 5th பாயிண்ட் பாருங்க, the wave function psi has no physical meaning. அதுக்கு வேல்யூலாம் கொடுக்க முடியாது, physical meaning. அது எதை சொல்லுது? வேவாக இருக்கிறத சொல்கிறாங்க. ஆச்சுங்களா? However,
the probability of finding the electron, probability of finding the electron in a small volume, நியூக்ளியஸை சுற்றி ஒரு சின்ன வால்யூம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அது அந்த மேத்தமெட்டிக்கலாக கொடுக்குறாங்க. அந்த வால்யூம் வந்து யூ கேன் கன்சிடர் டிஎக்ஸ். இதுவும் வேரியபிள் பண்ணக்கூடாது. டிஎக்ஸ் டிஒய் டிஇசட். இங்கே இருக்குது இங்கே போகுது எக்ஸ்ஒய்இசட்ல. ஸோ ஸ்மால் வால்யூம் டிஎக்ஸ் வால்யூம் இருக்கு இல்லைங்களா. இந்த எக்ஸ்ஒய்இசட் அப்படிங்கிற பாயிண்டில் எக்ஸ்ஒய்இசட் இதுதான் எலக்ட்ரான், இதுதான் எக்ஸ் ஆக்சஸ், இதுதான் ஒய் ஆக்சஸ், இதுதான் இசட் ஆக்சஸ். ஒரு வால்யூம் இது இருக்குங்களா. இந்த வால்யூம் தான் என்ன சொல்கிறோம், டிஎக்ஸ் டிஒய் டிஇசட். பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை சுற்றி எக்ஸ்ஒய்இசட்ல அப்படின்னு போது இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த என்ன சொல்கிறோம், the probability of finding electron, probability of finding electron ரொம்ப சீரியஸாக அது போல் இதான் probability of finding electron போது psi ஸ்கொயர் சொல்லலாம். இதை நம்ம புக்கில் எப்படி கொடுக்குறாங்கன்னா psi போட்டு இந்த எக்ஸ் ஒய் இசட் போட்டு இதுதான் probability of finding electron அப்படின்னு சொல்கிறோம். இதில் dx dy சீரியஸாக பார்க்காதீங்க, சும்மா இருக்குங்க. இது வால்யூம். ஸோ இந்த வால்யூமில் probability of finding electron எப்படி இருக்குன்னா proportional to psi square அப்படின்னு சொல்லிட்டு psi square. அது வழக்கம் போல இதே வரலாமா x y z அப்படிங்கிறதுல இந்த இதுக்கு ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுங்களேன், உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன சொல்கிறோம், probability of finding electron in a small volume வந்து psi square க்கு ப்ரொபோஷனல். பர்டிகுலர் வால்யூமில் psi square. இது வந்து எப்பவுமே இது எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயம். இந்த 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா probability of finding an electron is denoted as a psi square. modulus of psi square இதுதான் நம்ம மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறோம். இதுதான் இந்த மெயின் ஃபீச்சர்ஸ். சார் இதெல்லாம் ரைட் சார், இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல விஷயங்கள் நம்ம புக்கில் கொடுக்கல, ஸ்கிப் பண்ணிட்டாங்க. முதல்ல என்ன சொன்னோம், நான் என்னை பற்றி சொல்லும்போது தான் when my friend comes to see me, நான் எங்கே இருக்கேன், I am in the school. ஸ்கூலில் எங்கே இருக்கேன், கிளாஸ் ரூமில் எங்கே இருக்கேன், போர்டுக்கு முன்னாடி. இப்போ இந்த மூணும் சொன்னால் தான் என்ன ஆகும், என்னுடைய பொசிஷன் கிளியராக டிஃபைன் பண்ண முடியும். போர்டுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஆணி அடித்த மாதிரி நிற்கலை, மூவ் ஆகிட்டே இருக்கேன். ஸோ அந்த என்ன ஒரு இந்த செகண்ட் பார்க்கும்போது இங்கே இருக்கேன், அடுத்த செகண்ட் பார்க்கும்போது இங்கே இருக்கேன், அடுத்த செகண்ட் பார்க்கும்போது இங்கே இருக்கேன். இதுக்குள்ளே என்ன பார்க்கலாம், இது எங்கே இருக்குது, கிளாஸ் ரூமுக்குள்ளே, கிளாஸ் ரூம் எங்கே இருக்குது, ஸ்கூலுக்குள்ளே. இது மாதிரி நம்ம எலக்ட்ரானுடைய பொசிஷனை, எலக்ட்ரானுடைய அரேஞ்ச்மெண்ட்டை சொல்லணும்னா நமக்கு இன்னும் ஃபர்தராக சில விஷயங்கள் தேவைப்படும். அந்த ஃபர்தராக வரக்கூடிய சில விஷயங்கள் நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது, நம்ம சொல்லலை. ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷனில் இருந்து சொல்யூஷனில் இருந்து குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அரைவ் பண்ணி அதை பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் சில டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க, அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் மூலம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் படி எலக்ட்ரான் வேவ், அந்த வேவ் அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம், நம்ம பர்டிகுலர் வேல்யூஸ் ஆஃப் இ போடும்போது தான் அந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதனால் வேவ் நேச்சரை கன்ஃபார்ம் பண்ணுறோம். வேவ் நேச்சர் அப்படின்றது அதிலிருந்து இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், எலக்ட்ரான் வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் ரீஜன் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஸ்பேஸ் இன் 3 டைமென்ஷன் அங்கே தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற ப்ராபபிலிட்டி தான் சொல்ல முடியும். இது ஆர்பிட்டால். 2 விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம், ஆர்பிட்டால் நடுவில் ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது கிடைச்ச சில விஷயம். குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நம்ம அடுத்த வீடியோவில் இதை பார்க்கலாம்.